ஆந்திரா வெள்ளத்தின் பிடியில் தத்தளிக்கும் நிலையில் அங்குள்ள கிருஷ்ணா நதியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இது காவிரியில் ஏற்படும் வெள்ளத்தை விட 4 மடங்கு அதிகம் என நீரியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த வெள்ளத்திற்கு என்ன காரணம் என விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். கிருஷ்ணா நதியில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு தவிக்கும் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானா. கடந்த 30ஆம் தேதி பெய்ய தொடங்கிய கனமழையின் காரணமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கின்றது. மக்களுக்கு அடிப்படை பொருட்கள் கூட கிடைக்கவில்லை. இந்த மழை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கும் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆற்று படுகையில் ஏன் வெள்ளம் வந்தது காரணம் என்ன என்பது குறித்தும் நம்ம விரிவாக அலச போகிறோம். குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கிற்கு ஆதாரமாக விளங்குகின்ற கிருஷ்ணா நதியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது தென்னிந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு நதி. 1400 கிலோமீட்டர் பாயக்கூடிய இந்த கிருஷ்ணா நதி மகாராஷ்டிராவில் தொடங்கி கர்நாடகம் வழியாக தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் போய் கரையை கடக்குது. மொத்தமாக 1400 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த ஆறு பயணிக்குது. இந்த பயணத்தின் வழியில் நிறைய மக்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது. தற்போது கிருஷ்ணா ஆற்றில் வெளியேறக்கூடிய இந்த நீரினுடைய அளவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்போது 10 லட்சம் கன அடி அளவிற்கு மழை நீர் கிருஷ்ணா ஆற்றில் வெளியேறி கொண்டிருக்கிறது. இதை நம்ம காவிரி ஆற்றோட ஒப்பிட்டு பார்ப்போம். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மேட்டூர் அணையிலிருந்து எவ்வளவு நீர் அதிகபட்சமாக திறப்பாங்க அப்படின்னா 1.8 லட்சம் கன அடியிலிருந்து 2.8 லட்சம் கன அடி வரையும் திறப்பாங்க. அப்போது 2.8 லட்சம் எங்கே இருக்குது, 10 லட்சம் எங்கே இருக்குது? காவிரி ஆற்றை விட கிருஷ்ணா ஆற்றில் தற்போது 4 மடங்கு அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதான் இத்தகைய ஒரு சூழலுக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிருஷ்ணா ஆற்றினுடைய கிளை நதிகளை பற்றி பார்க்க போகிறோம். கிருஷ்ணா ஆற்றை பொறுத்தவரை 9 கிளை நதிகள் இருக்கிறது. அதில் உள்ள முக்கியமான கிளை நதிகள் எங்கெங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ணா நதியினுடைய முக்கிய கிளை நதியாக இருக்கிறது இந்த பீமா ஆறு. இது மகாராஷ்டிராவில் தோன்றுது. இதில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. துங்கபத்ரா நதி அப்படிங்கிறது கர்நாடகாவில் பாயக்கூடிய ஒரு நதி. இது ஆந்திரா கர்நாடகா எல்லையொட்டிய கிருஷ்ணா நதி பகுதியில் இணையுது. இங்கேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. அடுத்து 3ஆவதாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த முக்கியமான பகுதி தான் இந்த முன்னேறு ஆறு. இந்த முன்னேறு ஆறு பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்கனவே பீமா ஆறுலேருந்து தண்ணி வருது, துங்கபத்ரா ஆறுலேருந்து தண்ணி வருது, முன்னேறு ஆறுலேருந்து தண்ணி வருது. இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி மொத்தமாக வெளியேறக்கூடிய தண்ணீர் இப்போது 10 லட்சம் கன அடி அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிளை நதிகள்னால ஏற்படுற அந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் இதுதான். அடுத்ததாக என்னென்ன அணைகள்லேருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா எல்லையை ஒட்டி இருக்கின்ற இந்த கிருஷ்ணா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எங்கெங்கே ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாகார்ஜுன சாகர் அணை. இந்த அணையிலிருந்து தற்போது 3 லட்சத்திற்கும் மேல் கன அடிக்கு மேல் தண்ணீர் வெளியேறிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீசைலம் அணை தான் ஆந்திராவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணை. இங்கிருந்தும் வெளியேற்றக்கூடிய வெள்ள நீரினுடைய அளவு தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா மலைப்பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மழை நீர் அதிகமாக இருப்பதன் காரணமாக வெளியேற்றக்கூடிய நீரும் அதிகமாக இருக்கிறது. இந்த முன்னேறு அணைக்கட்டும் இந்த பிரகாசம் அணைக்கட்டும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே தடுப்பணை. பிரகாசம் அணைக்கட்டை பொறுத்தவரை இது 2 டிஎம்சி அளவிற்கு தண்ணியை சேர்த்து வச்சுறதுக்காக விசாகப்பட்டினத்திற்கு குடிநீர் வழங்குறதற்காக உருவாக்கப்பட்ட இந்த பிரகாசம் அணையினுடைய 3 ஷட்டர் உடைஞ்சிருச்சு. இதன் காரணமாகத்தான் பிரகாசம் அணையின் இருந்து வெளியேறக்கூடிய வெள்ள நீர் விஜயவாடா நகரத்துக்குள்ள முழுமையாக புகுந்துருச்சு. இதன் காரணமாக தான் இந்த மொத்த பகுதியிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுது. அடுத்ததாக என்னென்ன மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆந்திரா தெலுங்கானா 2 மேப்பும் இருக்குது. குண்டூர் மாவட்டம், கிருஷ்ணா மாவட்டம், மேற்கு கோதாவரி, கிழக்கு கோதாவரி, கம்மம் மாவட்டம், வாரங்கல், நல்லகொண்டா, இந்த 12 மாவட்டங்கள் அதிக அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களுக்கு சாலைகள் வழியே செல்ல முடியவில்லை. ரயில் தண்டவாளங்கள் அறுபடக்கூடிய ஒரு காட்சிகள் தான் இந்த இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து எந்தெந்த பகுதிகளில் எப்படி வெள்ளம் சூழ்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் சேட்டலைட் மேப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக விஜயவாடா நகரத்தை எடுத்துக்கிறோம். விஜயவாடா நகரத்தில் 8வது மாதம்
3ஆவது தேதி ஆகஸ்ட் மாதத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் மேப் தான் பார்க்குறோம். இதுதான் அந்த கிருஷ்ணா ஆற்றினுடைய படுகை. எப்படி இருக்கிற அந்த கிருஷ்ணா ஆறு ஒரே மாதத்தில், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணீரினுடைய அளவு, இந்த பகுதியிலாம் தண்ணி இல்லாமல் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வெள்ள பகுதி எப்படி சூழ்ந்திருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த சேட்டலைட் மேப்பில் வந்து தெளிவாகவே பார்க்க முடியுது. அதே போன்று தான் மற்ற இடங்கள், குறிப்பாக கம்மம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த கம்மம் நகரத்திலையும் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையும் இந்த இடம்லாம் எவ்வளவு ட்ரையாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதீத கனமழைக்கு பிறகும் வெள்ளப்பெருக்குக்கு பிறகும் எந்த அளவிற்கு இந்த வெள்ள நீர் வந்து இந்த பகுதியில் சூழ்ந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அந்த செயற்கைக்கோள் வரைபடத்தின் மூலமாக தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பகுதியும், குண்டூர் மாவட்டத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் இந்த இடத்துலலாம் மழைநீரினுடைய அளவே இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது பல இடங்களுக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ஆந்திராவை சேர்ந்த அனைத்து மீட்பு குழுவினரும் களத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்கள பத்திரமாக வெளியேற்ற வேண்டும். மேலும் வீடுகளில் சூழ்ந்திருக்கிறவங்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க வேண்டும். மழைநீர் வற்றிய பிறகு அவர்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அதுவரை பொதுமக்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில அரசுகளிடம் இருக்கிறது.